ஆஞ்சில் சம்பத் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். தற்பொழுது முக்கியமாக நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடைய சில பக்கங்கள் வெளியாகிருக்கிறது. அந்த ஆவணங்களை வைத்து பார்க்கும் பொழுது வருமான வரித்துறை நேற்று சொல்லியிருந்த, அதாவது 89 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கான ஏற்பாடுகளை ஆளுங்கட்சி செய்திருந்தது என்ற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான ஆதாரம் இருப்பதாக சொல்லியிருந்தது. வெளியாகிருக்கக்கூடிய ஆவணங்கள் அதற்கு கூடுதல் பலம் சேர்ப்பதாக இருக்கிறது. நீங்கள் இது எப்படி பார்க்கிறீர்கள்? ஆவணமே தப்பு, வருமான வரித்துறை ஆவணமே தப்பு. ஒரு யுத்த காலத்தில் தேர்தலை நாங்கள் சந்திக்கிற அவசரத்தில் எங்கள் சின்னம் முடக்கப்பட்டு எங்கள் கட்சியினுடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்க முடியாத ஒரு நெருக்கடியை தந்து, அதையும் தாண்டி எங்கள் பயணம் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வாகை சூடுவார்கள் என்ற செய்தி வந்ததற்கு பிறகு இந்த வெற்றியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று மத்திய அரசு செய்திருக்கிற சதியின் வெளிப்பாடு. இதிலே கடுகளவும் உண்மை இல்லை. இதை நாங்கள் சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஆவணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது சித்தரிக்கப்பட்ட ஆவணங்களாக தெரியவில்லை. அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகள் சாட்சியங்களோடு தான் ஆவணங்களை பறிமுதல் செய்வார்கள். அதே போல மகசர் சீசர் என்று சொல்வார்கள். என்னென்ன ஆவணங்கள் எடுக்கிறார்களோ அதெல்லாம் சட்டம் நீதிபதி முன்பு முன்னாள் தலைமைச் செயலாளர் வீட்டில் அது எடுத்தோம் இது எடுத்தோம் என்று சொல்லி 22 மணி நேரம் சோதனை என்று சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அதைத்தான் இப்போதும் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது வாக்குப்பதிவுக்கு முன்னாலே அரசுக்கும் கட்சிக்கும் அவப்பெயரை உருவாக்கி எங்கள் வெற்றியை திசை மாற்றுவதற்கு அவர்கள் கடைசியாக ஏந்தி இருக்கிற ஆயுதம் இந்த ஆயுதம் எங்களை எதுவும் செய்யாது என்பதையும் நாங்கள் களத்தில் நிரூபிப்போம். ராமமோகன் ராவ் வீட்டில் தான் பணமோ அல்லது ஆவணங்களோ கைப்பற்றப்பட்டதாக சொல்லவில்லை. மொத்தமாக அன்று 40க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பல்வேறு இடங்களில் கைப்பற்றப்பட்டதாகத்தான் வருமான வரித்துறை சொல்லியிருந்தார்களே தவிர ராமமோகன் ராவ் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லவில்லை. அதே போல இந்த ஆவணங்களும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியிலிருந்து இந்த ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் ஆவணங்கள் எம்எல்ஏ விடுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று தற்பொழுது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இதெல்லாம் எழும்பூரில் இருக்கின்ற லட்சுமி மோகன் என்கிற ஒரு சாதாரண விடுதியில் தங்கியிருந்தவர்கள் எல்லாம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே பிரச்சாரம் செய்வதற்கு வந்திருக்கிற களப்பணியாளர்கள் தான். அவர்களிடமிருந்து எந்த ஆவணங்களும் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அமைச்சர் விஜயபாஸ்கருடைய தந்தை ஒரு வெள்ளந்தியாக திருச்சி வருமான வரி அலுவலகத்தில் வாசலில் நின்று கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படியாவது எங்களை கருவறுக்க துடிக்கின்ற பாவிகளினுடைய பயங்கரமான சூழ்ச்சி இது. ஆகவே இந்த சூழ்ச்சியை அறுத்து கொண்டு நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுக்கு முன்னால் இருக்கிற திட்டம். ஆகவே இந்த ஆவணங்கள் எல்லாம் போலியானவை. அமைச்சர் விஜயபாஸ்கரே என்னுடைய வீட்டில் இருந்து எதுவும் எடுத்துக் கொள்ளவில்லை என்று ஊடகங்களுக்கும் செய்தியாளர்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் ஒன்றுமே உண்மை கிடையாது. தற்பொழுது இது அமைச்சர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணமாக கருதப்படவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக 50 இடங்களில் சோதனை என்பது நடைபெற்றிருக்கிறது. எனவே பல இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 இடங்களிலிருந்து குறிப்பாக இந்த ஆவணங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இந்த ஆவணங்களை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆனால் இது உண்மையான ஆவணம் இல்லை என்பதை நீங்கள் எப்படி இதை எது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் என்ன? குறிப்பாக இதன் உண்மைத்தன்மை எப்படி சந்தேகப்படுகிறீர்கள்? தொடர்வோம். இந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் அவர்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கட்டும், அப்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தின் முன்பு இந்த ஆவணங்களை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் கொண்டு செல்வதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவுக்குள் தேர்தல் ஆணையம், அதுதான் அவர்களது நோக்கம். 122 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியும் இருக்கும் பொழுது சின்னம் முடக்கப்பட்ட விந்தையை நீங்கள் இதற்கு முன் இந்தியாவில் வேற எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? இந்திய தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட தவறை இதற்கு முன் இழைத்திருக்கிறதா? ஆட்சியை கையில் இருக்கிற பொழுது சின்னம் இல்லை என்று சொன்னால் என்ன அநியாயம்? அந்த அநியாயத்தை செய்தவர்கள் கையிலே இந்த ஆவணத்தை கொண்டு கொடுத்து மீண்டும் தேர்தலை நிறுத்துவதற்கு அவர்கள் சதி செய்கிறார்கள் என்கிற நிறுவனமாகி வருகிறது.
இந்த பட்டியலில் தற்பொழுது முதலமைச்சருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. முக்கியமான அமைச்சருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அமைச்சர்களுக்கு பெயர்களுக்கு நேராக எந்தெந்த தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வாக்காளர் இருக்கிறார்கள், அது எத்தனை பணம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஆவணம் இல்ல, அனுமானம் இல்ல, மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீழே வந்து பணம் பெற்றதற்கான ஒப்புகை இதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆவணத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க வகையில் தான் இந்த ஆவணத்தினுடைய அமைப்பு என்பது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய பதில் என்ன? அதாங்க, இதெல்லாம் அனுமானம்ங்க. அனுமானத்தின் பேரில், யூகத்தின் பேரில் அப்படி கதை கட்டி விட்டு தேர்தல் கமிஷனர் கொண்டு போய் ஒரு புகார் கொடுத்து, ஏற்கனவே ஒரு பொது தேர்தலை சந்தித்த பொழுதே 21 காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் 29 காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டு, சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டு, ரிட்டர்னிங் ஆபீசர் மாற்றப்பட்டு, 5 அப்சர்வர்கள் நியமிக்கப்பட்டு, இப்பொழுது ஒரு தேர்தல் ஆணையாளரே புதிதாக இப்பொழுது நியமிக்கப்பட்டு ஒரு வித்தியாசமாக இந்த தேர்தலை நடத்துகிறார்கள் என்பது நாட்டுக்கும் தெரியும், வீட்டுக்கும் தெரியும். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.